கார்ட்டூன் சேனல் வைமா. ஏய் சும்மா ரெடி. முக்கிய செய்தி: கல்வித்துறை அமைச்சர் ரத்னவேல் பாண்டியனின் மகள் கல்லூரியில் அராஜகம். என்னங்க ஏங்க இங்க வாங்கல? என்ன ஏங்க சீக்கிரம் வாங்க. என்னாச்சு சுமதி? நியூஸ் பாருங்க. இன்றைய முக்கிய செய்தி: கல்வித்துறை அமைச்சர் ரத்னவேல் பாண்டியனின் மகள் கல்லூரியில் அராஜகம். என்னங்க இது? நம்ம வள்ளிய பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்க. மாமாக்கு தெரிஞ்சா இது கெட்ட பேர் ஆயிடுமே. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல சுமதி. உண்மையிலே வள்ளி அந்த பையனை அடிச்சாளா இல்ல அண்ணனுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது போட்ட பிளானான்னு தெரியலையே. ஏங்க செய்தி நேரம் ஊர் முழுக்க பரவி இருக்கோங்க. நீங்க கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. இரு சுமதி, வேலைன்னு கேட்டா தெரிஞ்சிடும். அவனுக்கு போன் போட்டு பாக்குறேன். சீக்கிரம் பண்ணுங்க. இவ வேற போன் எடுக்க மாட்டேன்றா. என்னாச்சுமா? ஏன் வள்ளி டிவில வரா? சும்மாதான். யாரோ ஒரு பையனை அடிச்சிட்டான்னு சொல்லி வன்முறை அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. பதட்டப்படாத முத்து, நானும் நியூஸ் பார்த்தேன். என்ன நடந்ததுன்னு தெளிவா தெரியாம நியூஸ்ல சொல்றத மட்டும் வச்சு முடிவு பண்ணிட முடியாது. முதல்ல ரத்தனம் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இல்லக்கா, நியூஸ் தமிழ்நாடு ஃபுல்லா பரவிருச்சு. எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் அண்ணனுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னே புரியலக்கா. சரிடா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம பொண்ணு கவனமா இருக்கணும்ல. நம்ம அப்பா ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு. நாம ஏதாவது செஞ்சுட்டா அவருக்கு தானே கெட்ட பேருன்னு அவளுக்குள்ள அக்கறை இருக்கணும். அக்கா, இதை ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரணும்க்கா. நீங்க ஏதாவது பண்ணுங்கக்கா. அதான் சொல்றேன்ல, முதல்ல ரத்தனம் வரட்டும். அவன் வந்ததும் பேசிட்டு எதுவா இருந்தாலும் பண்ணலாம். நாமளா ஏதாவது பண்ணி அது ரத்தனத்துக்கு இன்னும் நெருக்கடி ஆயிடக்கூடாது. ஏங்க அண்ணி சொல்றது கரெக்ட் தாங்க. மாமா வந்துட்டோங்க. ஏண்டா போன் பண்ண எடுக்க மாட்டியா? ஐயா மன்னிச்சிருங்கய்யா, வண்டி ஓடிட்டு இருந்தீங்க. தம்பி, நடந்த எல்லாத்தையும் நியூஸ்ல பார்த்தேன். நீ கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பேரையும் புகழையும் ஒரே நாள்ல உன் பொண்ணு சரிச்சு விட்டுட்டாளே. இதுக்குதான் பள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு? அக்கா விடுக்கா. நான் ஒருத்தி போன காரியம் என்னாச்சுன்னு கேட்காம பிரச்சனைய பத்தியே பேசிட்டு இருக்கேன். ரத்தனம் என்ன ஆச்சு? கட்சியில என்ன முடிவு பண்ணிருக்காங்க? துணை முதல்வர் பதவி உனக்கு தானே? என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க? வழி செஞ்ச காரியம் தமிழ்நாடு ஃபுல்லா வைரலா இருக்கும்போது கட்சி ஆபீஸ் இருக்கவங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கோமா? அதனால மாமா ஒரே அப்செட்டா இருக்காரு. டேய் வாய் மூடுறா. என் தம்பி எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கான், எவ்வளவு பேரை வாழ வச்சிருக்கான். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போயா அவன் மேல கரை விழுந்திருக்க போது? ரத்னம், என்னக்கா? ஒண்ணு இல்லப்பா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு என் மனசு கேட்கல. இத்தனை வருஷத்துல முதல் முறையா நீ தலை குனிஞ்சு நான் பாக்குறேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? விடுக்கா, எல்லாம் நம்ம நேரம்.
நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாம் வள்ளியால வந்தது. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஆம்பளை பையன் மாதிரி சண்டை போட்டு ஒருத்தனை அடிச்சு அது நியூஸ்ல வந்து சச்ச நம்ம குடும்பத்து மானத்தையே வாங்கிட்டா. என்னதான் அவளுக்கு படிப்பு வரலன்னாலும் அவளை அப்படியே விட்டுறக்கூடாது. அப்புறம் கல்வித்துறை அமைச்சர் பொண்ணே படிக்கலன்னு ஊரு பேசணும் தான் அவளை காலேஜுக்கே அனுப்பணும். ஆனா அவ உன்னை இப்படி தலைகுனிய வச்சிருவான்னு நினைச்சு கூட பாக்கலையே ரத்னம். நீ ஏங்க இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நடக்கிறத யாராலையும் மாத்த முடியாது, விடு. எப்படி ரத்னம் விட முடியும்? நடந்தது என்ன சாதாரண விஷயமா? ராத்திரி பகல்னு பார்க்காம கட்சிக்காக மாடா உழைச்சு உனக்குன்னு ஒரு தனி செல்வாக்க உருவாக்கி ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தியே. அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தையே ஒரே நாள்ல அழிச்சு மண்ணோட மண்ணாக்கிட்டாளே. அக்கா, நானே ரொம்ப அப்செட்டா இருக்கேன். மேற்கொண்டு பேசி பேசி என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாத. நீ கஷ்டப்படணும்னு தானே திரும்ப திரும்ப பேசுறதே. அக்கா, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்குக்கா. நாம அப்புறம் பேசுவோமா? அட கடவுளே, எந்த அளவுக்கு என் தம்பி மனசு காயம் பட்டிருந்தா என் தம்பி இப்படியெல்லாம் பேசுவான். என்னால இதை இப்படியெல்லாம் விட முடியாது ரத்னம். வள்ளி செஞ்ச தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இனிமே அவ காலேஜுக்கும் போக வேணாம், எங்கேயும் போக வேணாம். அடங்கி ஒடுங்கி வீட்லயே இருக்கட்டும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும்.